அன்பானவர்களே, நாம் எல்லாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களது வாழ்வில் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டி நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சு எவ்வாறு இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் தெளிவாக பேசுவார்கள், அவசரமாக பேச மாட்டார்கள். முன்னால் உள்ளவர்கள் அவர்கள் கூறும் விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவு நிதானமாக பேசுவார்கள். ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்களை கூறினால் அதை முன்னால் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் கூறுவார்கள். சில அறிவிப்புகளில் இப்படியும் வருகிறது, 3 முறை அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் அருவருப்பான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள் பேசியது கிடையாது. யாரையும் திட்டியது கிடையாது. கொச்சையான வார்த்தைகள் பேசியது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சு இனிமையானதாகவும் மற்றவர்களை ஆர்வமூட்டக்கூடியதாகவும் இருந்தது என்று வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாமும் நம்முடைய பேச்சுக்களை அப்படி ஆக்குவோமாக.